பாருங்கள், நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வரமிளகா சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் செவக்க கடுகெல்லாம் பொரியிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய்லாம் அதிகம் தேவைப்படாது. நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நிலக்கடலையும் பட்டாணியும் அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக ஈஸியாக சட்டுன்னு ஆயிரும் இந்த பிரசாதம். நீங்கள் இதை நார்மல் நேரத்தில் கூட சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம், இல்லை பசங்களுக்கு நீங்கள் டிஃபனில் கூட கொடுத்து விடலாம். இது ஹை ப்ரோட்டீன், ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நீங்கள் மற்ற நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால் இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அப்போ இது பிரசாதங்கிறதுனால நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் நார்மலாக அப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் நம்மகிட்ட ரொம்ப அருமையான பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள், நம்மகிட்ட சுண்டல் எவ்வளோ ஈஸியாக சொடக்கு பறிக்கிற நேரத்தில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக சொடக்கு பறிக்கிற நேரத்தில் ரொம்ப எளிமையாக, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்தியான ரெசிபி நம்மகிட்ட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை நீங்கள் சாமிக்கு படைச்சு